நிஜ வாழ்க்கையோ ஆட்சியே சரியில்லைங்க அந்த வாட்டி. இது மாறணும். இப்போ இருக்கிற ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். இனிமேல் தான் எப்படி ஆகுமோ தெரியல. திமுக தான். அது எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? செஞ்சதானே நல்லது செஞ்சு ஆதரிக்கலாம், யாரும் செய்ய மாட்டாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், வெளியில் சொல்ல விரும்பலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு. முக்கியமாக எந்த கட்சி ஜெயித்தாலும் நாடு உருப்படாது சார். அவங்க தான் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்கள மனபலம் தான் அதிகமாகிட்டு போகும் தவிர மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. நீங்கள் எதுலனா டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டேராக சொல்லுவேன் நான். அது சொல்ல முடியாது, அது பர்சனல். அது வடசென்னை தொகுதி மக்களின் முக்கிய பிரச்சனை என்ன சார்? வடசென்னையில் வந்து குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது வந்து சுகாதாரம், வந்து இந்த கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. முக்கிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை, அப்புறம் சாலை வசதி கொஞ்சம் சில இடத்துலலாம் சரியில்லை. முன்னே அத்தியாவசியம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து சொல்லணும். எங்களுக்கு தண்ணி வசதி சரியாக இல்லை. தண்ணியே எங்களுக்கு நிறைய ரொம்ப காலமாகவே தண்ணி பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களோட ஃபீஸ் ரொம்ப ஹெவியாக ஏறி போச்சு. அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதே தெரியல. கரண்ட் அடிக்கடி கட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைகள். அதெல்லாம் வந்து வர ஆட்சியில் எப்படி மாறுமோ தெரியல. ஆட்சி மாறினா தான் தெரியும். நிறைய பிரச்சனை தான் இருக்குது. திடீர்னு கேட்டால் எப்படி எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் தான் எப்படி ஆகுமோ தெரில. குடிநீர், ரோடு. ஸோ இந்த பெரம்பூர் ஃப்ளைஓவர்லேருந்து இந்த ரெட்டேரி ஜங்ஷன் ஒரு 3.5 கிலோமீட்டர். இந்த 3.5 கிலோமீட்டரை எனக்கு தெரிஞ்சு இந்த 45 வருஷமாக 50 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. அதை பெருசு பண்ணணும். மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருக்குது. காலையில் போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. இந்த மொத்தம் 4 ஸ்கூல் இருக்குது இந்த ரோட்டில். அந்த 4 ஸ்கூலோட டிராஃபிக்கை ஒருத்தருமே நவர முடியல. ஜிக்ஜாக எல்லாம் இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்குது. அதை முதல்ல ரோடு கிளியர் பண்ணுங்கள், குடிநீர் கிளியர் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ரோடு தான் ஃபஸ்ட்டு மெயின். ரோடு, செகண்டு குடிநீர், அவ்வளோதான். முக்கிய பிரச்சனை தண்ணி தான்ப்பா. தண்ணி எங்கேயுமே வரதில்லை, மெட்ரோ தண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, கொளத்தூர் இந்த ஏரியா தான். உங்களுக்கு அந்த சைடு போனீங்க வச்சிங்கன்னா வேசார்படி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு கொஞ்சம் சரியில்லை. அருமையான தொகுதி இது. ஏன்னா ஸ்டாலின் தொகுதி, சட்டசபையில் வந்து ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு. நல்ல தொகுதி, நல்லா செஞ்சுட்டு வராரு. அவருக்கு தெரியாத சில சின்ன விஷயங்கள் என்னென்னா இங்கே குடிநீர் பிரச்சனை தான். நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு குடிசை வாட்டர் வாரியத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து குடிநீர் பிரச்சனை, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா அருமையான கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாரு அவர். ஆனால் அதுக்குன்னு டிஎம்கேவும் கிடையாது, நல்லதை பண்ணுறாரு, எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். அதிமுக கட்சி தான் நான். அதுதான் நல்ல கட்சி தான். எந்த சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான இருக்குது இந்த கட்சி. வடசென்னையிலேருந்து சுகாதாரமே இல்லை சார். எங்களுக்கு சுகாதாரம் பிரச்சனை தான் முக்கியமாக இருக்குது. சுகாதார சீர்கேடுனா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது சம்மர் டேஸ் இல்லைங்களா, தண்ணி பிரச்சனை முக்கியமாக, குடிநீர் பிரச்சனை முக்கியமாக வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையும் கொசு தொல்லை இருக்குது. ஆனால் வந்து வடசென்னை எடுத்தால் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகவே இருக்கும் வடசென்னை பொறுத்தவரையும். ஆனால் மெயின் திங் பார்த்திங்கன்னா சுகாதார சீர்கேடு தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. இங்கே ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வெளியே எங்கேயும் போக முடியாது. பட் இந்த ஏரியாவில் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை அதிகமாகவும் இருக்குது. ஒரு ஆஃப்டர் ஒரு 8 o'clock 9 o'clockனாலும் வெளியே போக முடியாது. வெளியே போனாலும் சேஃபாக வீட்டுக்கு வரவும் முடியாது. இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. பட் இங்கே நிறைய இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. பஸ்ஸும் சரி, எல்லாமே எங்கன்னா வெளியே போய்ட்டோம்னா ஷேர் ஆட்டோ தான் போயிட்டு வரணும் நம்ம. இந்த மாதிரி சின்ன பிரச்சனை சின்னது எல்லாமே பெரிய பிரச்சனை தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தா. ஸோ நிறைய ப்ராப்ளம் தான் இருக்குது. பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் தொகை நெரிசல் அதிகமாக ஆயிடுச்சு. நார்த் இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்துட்டு வடசென்னை வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ரீசன் தெரில. மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. சுகாதாரம் சுத்தமாக இல்லை, ரொம்ப சீர்கேடாக இருக்குது எங்களுக்கு பொறுத்த வரையும். இதுக்கு தண்ணி பிரச்சனை இப்போ வரல. இதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை என்னென்னா வந்துட்டு அதை வந்துட்டு அந்த காவா தண்ணி கலந்து வந்துடும் எங்களுக்கு ஃபுல்லாகவே எங்களுக்கு. ஸோ தண்ணி பிரச்சனை அதிகமாக வந்துடும். தண்ணி வந்தாலும் காவா தண்ணி மிக்ஸ் ஆகி வரும். அப்படியே தண்ணி ப்ரைவேட்டாக வந்துட்டு நம்ம டேங்க் தண்ணி வாங்கினாலும் அது வந்து இப்போயே நாங்கள் ப்ரைவேட்டாக வேணால் 1200 வாங்குகிறோம். இப்போ கண்டிப்பாக மேக்கு அடுத்து அதுவும் கண்டிப்பாக ஏற்றுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்துட்டு இது மெட்ரோ வாட்டர் இல்லாதவங்க வந்துட்டு கேன் வாட்டர் வாங்குவோம், நாங்கள் லாரியில் வாங்குவோம். அது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 800 வாங்கியிருந்தோம், 1200 இன்க்ரீஸ் பண்ணாங்க.
இப்போ வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 600 தான் ஒரு லாரியே. நாங்கள் எங்களுக்கு அது வாங்குகிற ஃபெசிலிட்டி இல்லை, நாங்கள் தனியாக தான் வாங்கிட்டுருக்கோம், 1200 கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறுபடியும் தண்ணி பிரச்சனை அதிகமாக வரும் எங்களுக்கு. அது சுகாதாரம் முக்கியமாக எதுவுமே இல்லை, சரியில்லை சார். எங்களுக்கு பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இருக்குது எங்களுக்கு ஆஸ் யூஷுவல். எங்களுக்கு குடி தண்ணீர், அதே மாதிரி இந்த ரோடுங்க சரியில்லை, ரோடுங்க ஒவ்வொரு இடத்துலையும் சரியில்லை. போன வந்த எம்பி ஒன்றும் செய்யலை. இப்போ இனிமேட்டு வர எம்பிங்க யாருன்னா நல்லா செஞ்சாங்க. எல்லாமே உதயசூரியன் தான். ஆட்சியே சரியில்லைங்க. இந்த வாட்டி மாறினா தான் நல்லாயிருக்கும். இன்கம் டேக்ஸ் அது எல்லாம் தொல்லை தாழ முடியல. காங்கிரஸும் திமுக வந்தால் இந்த வாட்டி நல்லா இருக்கும். அலைன்ஸ் பிரச்சனைலாம் அது எவ்வளோ இருக்குது, சொல்லணும் நிறைய இருக்குது, சொல்லினே போகலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சொல்கிறதெல்லாம் வந்து செய்கிறது கிடையாது. ஆனால் வந்து ஒரு நல்ல மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்னு வந்து யாராவது ஒருத்தர் வரணும். அது நல்லது நடந்தால் சரி. தனி ப்ராப்ளம் தான், பிரச்சனை நிறைய இருக்குது தலைவர். இப்போ உங்கள் அம்மா வேலை செய்கிறேன், இப்போ சின்ன டிவிஎஸ்னு வேலை செய்கிறீங்க. இப்போ ஓனர் கூட 25,000, இவங்க கூட 8,000 ரூபா இல்லை கான்ட்ராக்டில் விட்டுறாங்க. இப்போ எப்படி யார் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய? ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டு. அதான் நெருக்கடி, சரியான அடிப்படை வசதிகள் இல்லை. கழிவு நீர், அது இதெல்லாம் குடிநீர் இதுவும் சரி கிடையாது. பட் வட சென்னையில் வட சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா நடந்துருந்தது. இவங்க ஆட்சி வந்ததுமா 5 வருஷமா ஒன்றுமே இல்லை. இந்த ரோடு சரியில்லை, அந்த ரோடு சரியில்லை, எல்லாமே சரியில்லை. எல்லாத்தையும் வந்தால் ஆற்காடு பையன் அவங்க ஜெயிச்சாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உத்தரவாதம் குத்துவார். எங்கள் தளபதி ஸ்டாலினே குத்துவார். செய்வார் செய்வார், சொன்னது தான் செய்வோம், செய்யதான் சொல்லுவோம். எங்களை வந்து ஒன்றுமே கிடையாது. அதே போல் மேலே உட்காந்தானா ராகுல் காந்தி அது வேணும். எந்த கட்சி வேட்பாளர் வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு நினைக்கிறேன்? அது யாருமே பண்ண மாட்டாங்க. வட சென்னை பொறுத்தவரையில் சொல்ல டிஎம்கே தான் வரும். அதனால் யார் அவங்க வரவங்க பொறுத்து எதோ செய்கிறதோ கொண்டது அவங்கள பொறுத்த நாம் ஒன்றும் அதை கருத்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. வேட்பாளர் எந்த வேட்பாளரும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சி என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது மாறணும். இப்போ இருக்கிற ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், மாறினா தான் எங்களுக்கு வந்து புதிய ஆட்சி அநேகமாக காங்கிரஸ் தான் வரும் நாங்கள் நினைக்கிறோம். டிஎம்கே வந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். எங்களுக்கு தேவை மாற்றம் தான், வேறு ஒன்றும் எங்களை எதிர்பார்க்க கிடையாது. மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, எனக்கு வந்து அந்த கட்சி பாகுபாடெலாம் நான் வெறுத்துட்டேன். எனக்கு வந்து எம்ஜிஆரோட ஆட்சியோட போச்சு அதெல்லாம். அப்புறம் ஓரளவுக்கு ஜெயலலிதா அம்மா வந்தவரை ஓரளவுக்கு பண்ணாங்க, அவங்களும் போயிட்டு வேணா கட்சின்றதே எனக்கு வெறுப்பாக இருக்குது. எல்லாமே ஒரு இதுதான். கட்சி வேட்பாளரும் ஒரே மாதிரியாக தான் இருக்காங்க. அதில் எந்த கருத்து கணிப்பும் கிடையாது. எல்லாம் பதவிக்கு வர வரைக்கும் வருவாங்க, பதவிக்கு வந்த பிறகு திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது அவங்க வேலை, அவ்வளோதான். பர்சனல் வேலையை தான் பார்ப்பாங்க. மக்களுக்காக யாரும் பணிஞ்சு வந்து செய்ய மாட்டாங்க. அதுனா உண்மை தான், அதில் மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக 2 பேரும் மாற்றி தான் சொல்கிறாங்க, இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு. இதில் பார்க்கலாம் எந்த கட்சி வருதுன்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு இது மெஜாரிட்டி இது பண்ணலாம். திமுக வந்து வரணும். திமுக வரணும். அங்கே வந்து இதில் வந்து காங்கிரஸ் அலைன்ஸ் வரணும், ராகுல் காந்தி வரணும். திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் திமுக வெற்றி அது உறுதி. இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அரசியல் கட்சி நம்ப முடியாது. சமூக சேவை உள்ள வேட்பாளர் யாரோ, எண்ணம் உள்ள யாரோ அவங்க தான் செய்ய முடியும். இதெல்லாம் அரசியல் கட்சி செய்யவே முடியாது. இன்றைக்கி ஓட்டுக்காக கேட்கலாம், ஆனால் நாளைக்கு வந்த பிறகு அதை செய்ய மாட்டாங்க. சமூக ஆர்வம் இருக்கணும், அந்த வேட்பாளர் செய்வார். சத்தியமாக எந்த கட்சி ஜெயித்தாலும் நாடு உருப்படாது சார். அவங்க தான் அவங்களுடைய செல்வாக்கும் அவங்கள மனபலம் தான் அதிகமாகிட்டு போகும் தவிர மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. நீங்கள் எதுலனா டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா நான் டேராக சொல்லுவேன். நான் மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க சார். இப்போ வருவாங்க, உங்களுக்கு சினிமாவில் பார்க்குறது தான் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்க தான் சினிமாவில் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, நமக்கு கீழே இறங்கி வந்து கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க. அவங்க சீட்டில் போய் உட்காந்து நம்மளை அவங்க மீட் கூட பண்ண முடியாது, நம்ம போய் அவங்கள மீட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. எந்த கட்சியுமே வந்து யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாமே வந்துட்டு இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா முக்கியமான அதெல்லாம் சொல்ல விரும்பல, முக்கியமான பதவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸு ஃபுல்லாக போயிடுச்சு. அது எந்த ஒரு கட்சி உள்ள இது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எல்லாமே ஆக்குப்பை பண்ணிகிட்டே போகிறாங்க. அறியுது, நானும் படிச்சிருக்கேன், டபுள் டிகிரி இப்போ டிகிரி படிச்சுட்டே தான் போகிறோம். பட் என்ன ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. பிகாஸ் தமிழ்நாடு பொறுத்த வரையும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரொம்ப குறைவாயிடுச்சு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக சான்ஸே இல்லை. உள்ளே வந்து நிறைய குளறுபடி நடக்குது எக்ஸாம். ஏன்னா நான் எழுதியிருக்கேன். நான் மோஸ்ட் ஆஃப் 2004 டிகிரி முடித்தேன். அப்போ தான் எழுதிட்டு தான் இருக்கேன். நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க சான்ஸ் இல்லை. ஒன்று வந்து நல்லா பைசா வச்சுருக்கணும்,
பணபலம் வச்சுருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஜாப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படியே பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஆளுங்களை வச்சு எப்படின்னா எடுத்துறாங்க. ஏன்னா வந்து என்ன வேகன்சி என்ன போஸ்டிங் அவங்களுக்கு தெரியும், ஹையர் ஆஃபீஸருக்கு தெரியும், அவங்க ஆளை தான் சேர்ப்பாங்க தவிர நம்மள மாதிரி ஒரு காமன் பீப்புளை சேர்த்துக்க சான்ஸே இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த ஒரு தவறும் நடக்காதுல்ல, அதெல்லாம் பொய் சார், கண்டிப்பாக நடக்கும் சார் அது. ஏன்னா அப்படி பார்த்தா நாங்களும் நல்லா தானே படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி அவங்களுக்கு எதுவுமே வந்து லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 6 years முன்னாடி என்ன நீ சொல்லியிருக்கலாம், ஏதாவது எக்ஸாம் எழுதுனா ப்ராப்பராக சீட் நமக்கு வந்து வேலை கிடைக்கணும். ஆனால் இப்போ வேலை கிடைக்கவே இல்லை சார், உண்மையாக அதுதான். ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் போகிறோம். ப்ரைவேட் ஜாப்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் தான் எங்களால் பண்ண முடியும் இல்லைங்களா. எங்களுக்கும் கிட்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாது எங்களால். ஏன்னா ஃபேமிலி பார்த்துக்கணும், டைமிங்கு மந்த் எண்ட் இயர் எண்ட் க்ளோசிங் அதெல்லாம் வரும் ப்ரைவேட் ஜாப்ஸ் பொறுத்த வரையும். ஸோ அதுவும் எங்களுக்கு செட் ஆகாது. என்ன தான் படித்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அப்புறம் சும்மா தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் படித்தா நல்லாயிருக்கும், அதுக்கு வழி இல்லை எங்களுக்கு. நிறைய பிரச்சனை இருக்குது, அது யார் தான் தீர்க்கிறது? எல்லாம் நம்ம மக்கள் தான் மக்கள் கையில் எடுத்துனா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியது தான், அவ்வளோதான். இதுதான் நிலவரம், இதுதான் உண்மை. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க இப்போது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, தமிழ்நாடோட நிலவரம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஈவன் தண்ணி பிரச்சனை விட்டுதல்லுங்க, அது இயற்கை, அது நம்ம எதுவுமே சரி பண்ண எவ்வளோ தான் மழையை கொட்டினாலும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் நம்மக்கிட்ட இல்லை. இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து வர்றவங்க வந்து சம்பாதிக்கணும் இல்லைங்க, அதான் எதுவுமே பண்ண மாட்டாங்க. யார் வந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது நம்ம தமிழ்நாடோட சுச்சுவேஷன் இங்கே பண்ணி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ அரசியலில் இப்போ சூப்பர் எல்லாமே செல்வாக்காக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, எல்லாமே கண் துடைக்கும் என்னை பொறுத்த வரையும். சும்மா எல்லோரும் ஏமாற்றி தான் போகிறாங்க சார். என்ன படித்தவங்க எங்களுக்கும் வேலை எதுவுமே இல்லை. அதான் என்ன சார், ஒரு சிங்கிள் இன்கம் வச்சு நாங்களும் வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறது. நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் கீழே தான் இருப்போம், கீழே தான் இருந்து தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு, சாகிற வரையும் இப்படி தான் இருந்து வாழணும், அவ்வளோதான் முடிவு. யாருன்னா வந்தால் புதுசாக வர்றவங்க நல்லது பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வரவேற்கிறோம். இல்லாட்டி நோட்டாக்கு தான் போனோம் எல்லாருமே, அவ்வளோதான். இங்கே வந்து கருணாநிதி கட்சி வரணும், டெல்லியில் வந்து காங்கிரஸ் வரணும், வந்தால் எல்லாமே சிறப்பு. நீங்கள் எந்த கட்சி ஆதரிக்கிறீங்க? நாங்கள் டிஎம்கே ஆதரிக்கிறோம். ஏன்னா அவங்க இப்போ இல்லாததுனால இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ். அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இருந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அம்மா இல்லாதனால அந்த கட்சி இப்போ ஃபுல்லாகவே ஸ்பாயில்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாமே. இதுக்கப்புறம் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக நிற்குமான்றது டவுட்டு தான். இப்போது பெரிய கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அது டிஎம்கே மட்டும்தான். அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், நல்ல மாற்றம் ஏற்படுன்றது நாங்கள் நினைக்கிறோம். அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நான் டிஎம்கே தான், இப்போது இல்லை, 1967 டிஎம்கே தான். இது வரைக்கும் இன்ன வரைக்கும் கூட உதவி சொல்கிறதால ஓட்டு போட்டு வரேன். நான் இருக்கிறது குளத்தூர், தலைவருடைய தொகுதி. அது சொல்ல முடியாது, அது பர்சனல். அது நான் எந்த கட்சியுமே ஆதரிக்க மாட்டேன். எனக்கு பொதுவாகவே எந்த கட்சியுமே பிடிக்காது இப்போதைக்கு. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இருந்தது, இப்போ கிடையாது. நான் எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டேன். அன்றைக்கி என்ன தோணுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். அது எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், வெளியில் சொல்ல விரும்பலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு. அதிமுக கட்சி தான். ஏன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கொடுத்துக்குறாங்க. காடு மாடு கிராமத்தில் தான் இருக்கோம், மலைநூர் தொகுதி தான் நாங்கள். அந்த இடத்துலேருந்து தான் அங்கே வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் நல்ல தொகுதி, எந்த சச்சரவும் இல்லாத நல்ல ஆதரவு. சத்தியமாக எனக்கு இப்போதைக்கு எந்த கட்சி, எனக்கு அரசியலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு. அதனால் வந்துட்டு எனக்கு ஏன்னா வந்துட்டு யாருமே நம்பிக்கை இல்லை, அதனால் வந்து ஆதரிக்கல, யாரை ஆதரிக்கணும்னு தெரியல எனக்கு. நாங்கள் வந்து டிஎம்கே தான், திமுக தான். எந்த கட்சியும் ஆதரிக்கலை. செஞ்சால் தானே நல்லது செஞ்சால் ஆதரிக்கலாம், யாரும் செய்ய மாட்டாங்க. அது சொன்னாங்க இது சாபத்தடி அவங்க தான் இருப்பாங்க, வேறு எவ்வளோ வர மாட்டாங்க ஆட்சிக்கு. சரி, இதுதான் உண்மை. திமுக தான்.